அன்பான துலாம் ராசி நேயர்களே, இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைக்கிற காரியங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கிறதுக்கும், தடைகள் விலகுவதற்கும், குடும்ப உறவுகளில் ஒற்றுமையும் நிம்மதியும் அடைவதற்கும், பண வரவு அதிகரிக்கிறதுக்கும், எதிரிகளுடைய சூழ்ச்சிகளை எல்லாம் முறியடித்து ஜெயிப்பதற்கான வழிமுறைகளையும், உங்கள் மனசில் நீண்ட நாளாக இருக்கக்கூடிய சந்தேகத்திற்கெல்லாம் பதில்களை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். உங்களுக்கான தீர்வு நிச்சயமாக கிடைக்கும். உங்களுக்கான கிரக நிலைகள் தற்பொழுது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5ஆம் வீடான கும்ப ராசியில் புதன் செவ்வாய் ராகுவும், 6ஆம் வீடான மீன ராசியில் சூரியன் சனியும் சேர்ந்திருக்காங்க. உங்களுடைய ராசிக்கு 9வது வீட்டில் குரு வக்கர நிலையிலும் 11வது வீட்டில் கேதுவும் இருக்காங்க. இதில் நீங்கள் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மார்ச் மாத இறுதியில் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியன் சனியும் சேர்க்கையாக இருக்கிறதால அற்புதமான நேரம். குருவினுடைய பார்வையும் உங்கள் ராசியில் பதியறதால உங்களுக்கு கூடுதலான நன்மை கிடைக்கும். மேலும் உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் மேச ராசிக்கு வரும் பொழுது அவருடைய பார்வை உங்கள் ராசியில் பதிய போகுது. இதன் காரணமாக இதுவரைக்கும் இருந்த மன உளைச்சல் மற்றும் குழப்பங்களுக்கு நல்ல தீர்வு கொடுக்குற மாதிரி தொழில் வாய்ப்புகள் அமையும். வேலை செய்யக்கூடிய இடத்துல அதிக வருமானம் கிடைக்கும். உங்களுடைய குடும்பத்தில் நிம்மதியும் சந்தோஷமும் இருக்க போகுது. அடுத்ததாக உங்கள் ராசிக்கு 2, 7 வீடுகளுக்கு சொந்தமான செவ்வாய் குருவின் வீடான மீன ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறாரு. குரு வீட்டில் செவ்வாய் சஞ்சரிக்கும் போது இந்த நேரம் உங்கள் குடும்பத்தில் சுபகாரியங்கள் எல்லாமே கைகூடும். நீண்ட நாட்களாக மங்கள ஓசை கேட்கல, திருமணம் கைகூடலை, சுபகாரியங்கள் எல்லாம் தடைபட்டிருக்குது அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க. இனி அதற்கான தடைகள் எல்லாமே நீங்கி நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. அதற்கான முயற்சிகளை நீங்கள் தொடர்ந்து எடுக்கலாம். உங்களுடைய இல்லத்தில் பிள்ளைகளுடைய திருமணம், பெற்றோர்களுக்கு மணி விழா, முத்து விழா, பவள விழா, வளைகாப்பு மற்றும் சில நல்ல சடங்குகளை எல்லாமே செய்வீங்க. புதிதாக வீடு கட்டி அதில் குடியேறுவதற்கான நல்ல நேரமும் அமைய போகுது. இன்னும் சிலர் பார்த்தீங்கன்னா தன்னுடைய வேலையிலிருந்து ரிட்டையர்மெண்ட் ஆகியிருப்பீங்க. சுயமாக ஒரு தொழில் செய்யலாம், பிஸ்னஸ் செய்யலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் இருந்திருப்பீங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய புதிய முயற்சிகளுக்கு கை கொடுக்கும் விதமாக நிதி உதவிகள் கிடைக்கும். எல்லா சூழ்நிலைகளும் தானாக வந்து சேரும். புதிய மனிதர்களுடைய நட்பு உங்களுக்கு தொழில் முன்னேற்றத்தை கொடுக்கும். நீங்களே எதிர்பார்க்காத லாபம் உங்களுக்கு இந்த தொழிலில் கிடைக்கும். அதே நேரத்தில் நீங்கள் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசிக்கு 9, 12 இடங்களுக்கு அதிபதியான புதன் நீச்சமடையக்கூடிய காலத்தில் நன்மையும் தீமையும் கலந்து வரப்போகுது. அதனால் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் திட்டமிட்டு அவசரப்படாமல் ஒரு முடிவை எடுத்து செய்யணும். இந்த நேரத்தில் உங்களுக்கு அதிகமான பொருளாதார வசதிகள் வர மாதிரியும் அதிக லாபம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு வித ஆசையை உங்கள் மனசில் தூண்டிவிடும். வெறும் பணத்தையும் லாபத்தையும் மட்டுமே நினச்சிக்கிட்டு உங்களுக்கு பரிச்சயம் இல்லாத தொழிலோ வியாபாரமோ எதுலையாவது நீங்கள் அகலக்கால் வைக்கிறதுக்கான சூழ்நிலைகளும் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது முடிவுகள் எடுத்தீங்கன்னா சில நாட்கள் உங்களுடைய தொழிலில் லாபம் வரும். அந்த லாபத்தை நினச்சிட்டு நிறைய முதலீடுகள் மற்றும் பணத்தை செலவு செய்வீங்க. திடீர்னு உங்களுக்கு அந்த லாபம் குறைஞ்சு போகும், செலவுகள் அதிகரிக்கும். தொழிலில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கிறது சகஜம். அப்படின்னாலும் இது மாதிரி சூழ்நிலைகள் வரும்போது இதையெல்லாம் உங்களுடைய மனசு தாங்காது, ரொம்பவே பாதிக்க செய்யும். அதனால் மிகப்பெரிய முதலீடுகள் செய்யும் பொழுது உங்களுக்கு எந்த இடத்துலையும் அவசரம் கூடாது. நிதானமாக நீங்கள் முடிவுகள் எடுக்க வேண்டியது அவசியம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி வரைக்கும் மீன ராசியிலிருந்து சனியும் செவ்வாயும் சேர்ந்து இருக்க போகிறாங்க. இது உங்களுடைய ராசிக்கு சாதகமான பலன்களை கொடுக்காது. இந்த கிரகங்களின் சேர்க்கை காரணமாக உங்களுடைய எதிரிகளின் தொல்லைகள் அதிகரிக்கும். எதுலேயும் உங்களால் முழுமையான கவனத்தை செலுத்த முடியாது. என்னதான் உங்களுடைய வாழ்க்கை சாதாரணமாக போயிட்டு இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் ஏதோ ஒரு கவலையில் இருக்கிற மாதிரி அதிகமான ஓவர் திங்கிங் பண்ணிட்டு இருப்பீங்க. ஒரு இடத்துல இருந்து உதவியை பணமாக கிடைக்கும் அப்படின்னு முழுசாக நம்புவீங்க. கடைசி நேரத்தில் அது கிடைக்காம போகும். புதுசாக ஒரு வேலையில் அதிக வருமானம் கிடைக்குது அப்படின்னு போய் சேருவீங்க. அங்கே இருக்கக்கூடிய வேலைப்பளு, மன அழுத்தம் மற்றும் மன உளைச்சல் காரணமாக மறுபடியும் பழைய வேலைக்கே போயிடலாமா அப்படிங்கிற மாதிரியான யோசனைகள் எல்லாமே வரும். இந்த கிரகங்கள் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு நல்ல விஷயத்தை கொடுத்து பெருசாக உங்களுக்கு ஏதாவது ஒரு துன்பத்தை கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கும். சரி, இந்த காலத்தில் எப்படி நம்ம கடந்து வர்றது, எப்படி நம்ம ஜெயிச்சு வர்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படிப்பட்ட காலத்தில் நீங்கள் எல்லாரையும் அனுசரித்து போக வேண்டிய நேரம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அவசரப்பட்டு முன்கோபத்தில் யார்கிட்டையும் தவறான வார்த்தைகளை பேசிடக்கூடாது. உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாரும் ஏதாவது ஒரு வகையில் முக்கியமானவங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொருத்தருக்கும் முக்கியத்துவம் கொடுங்க. ஒருத்தரை பார்க்கவே பிடிக்கல அப்படின்னா கூட
நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு சின்ன புன்னகையோட கடந்து போங்க. எத்தனையோ கனவுகளோடவும் எதிர்பார்ப்புகளோடவும் தான் இந்த 2026ஆம் ஆண்டை நீங்கள் தொடங்குனீங்க. ஆனாலும் இந்த 3 மாதங்களாக உங்களுக்கு பெருசாக எந்த ஒரு விஷயங்களும் நடக்கலை. இது நாள் வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்கள், ஏமாற்றங்கள், துரோகங்கள் எல்லாமே ஒரு பெரிய படிப்பினையை கொடுத்திருந்தாலும் சில விஷயங்களை எல்லாம் இன்ன வரைக்கும் உங்களால் ஜீரணிக்கவே முடியலை. அதனாலேயே நிறைய நேரங்களில் மனசு வெறுத்து போய் இந்த வாழ்க்கையில் இதுக்கு மேலே நான் அனுபவிக்கிறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு எதிர்மறையான எண்ணங்கள் உங்களுக்கு அதிகமாக வரும். மற்றவங்களுக்காக நான் அனுபவிச்சதெல்லாம் போதும், இதுக்கப்புறமாவது எனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கை அமையுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியோடு தான் நீங்கள் நின்றுட்டுருக்கிறீங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறமும் ஒரு லட்சியத்தோடு நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தை கெடுக்கிறதுக்கும், உங்களுடைய முன்னேற்றத்தை தடுக்கிறதுக்கும், உங்களை அவமானப்படுத்துறதுக்கும் இங்கே நிறைய பேர் கூடவே இருந்துட்டு முயற்சி பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனாலும் அவங்களுடைய சதிகளையும் சூழ்ச்சிகளையெல்லாம் தாண்டி இப்போ வரைக்கும் ஓரளவுக்கு நீங்கள் நல்லா இருக்கீங்க அப்படின்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய நல்ல எண்ணங்களும் கடவுள் பக்தியும் இது வரைக்கும் நீங்கள் செஞ்ச தர்ம காரியங்களும் தான் உங்களை காப்பாற்றிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி நல்ல நண்பர்களாக இருந்திருப்பாங்க, நல்ல உறவுகளாக இருந்திருப்பாங்க. அவங்களே தன்னோட சுயநலத்துக்காக துரோகங்களை எல்லாம் செஞ்சு உங்களுடைய வாழ்க்கையை கெடுக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது இந்த உலகத்தில் யார் நல்லவங்க யார் கெட்டவங்க யாரை நம்புறது அப்படிங்கிறது தெரியாமல் தான் நீங்கள் புலம்பிட்டு இருக்கீங்க. ஒரு வகையில் இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் இப்போவாவது இவங்க நம்ம மேலே எவ்வளவு பொறாமையோடவும் வன்மத்தோடவும் இருக்கிறாங்க அப்படிங்கிறத ஓரளவுக்கு நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க. இது எல்லாமே தெரிஞ்சும் கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க, எத்தனையோ நல்லது செஞ்ச எனக்கு மனசாட்சிக்கு விரோதமாக தப்பு செய்கிறீங்க அப்படின்னா அந்த கடவுள் உங்களுக்கு நிச்சயமாக மிகப்பெரிய தண்டனையை கொடுப்பார் அப்படின்னு தான் கடவுள்கிட்ட உங்களுடைய வேண்டுதலையெல்லாம் வச்சுட்டு கடந்து போயிட்டுருக்கீங்க. இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் உண்டு தான் வேலை உண்டு அப்படின்னு தான் இருக்கிறீங்க. இருந்தாலும் உங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் மற்றவங்களுக்கு தெரியாத மாதிரி தான் பார்த்துட்ருக்கிறீங்க. உங்களுடைய வாழ்க்கை உங்களை எப்படி புரட்டி போட்டாலும் முடக்கி வச்சாலும் நீங்கள் எப்பவும் போல் சாதாரணமாக இருக்கிறதுனால உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே இவங்களுக்கு என்னப்பா ஜாலியான வாழ்க்கை வாழ்கிறாங்க, இவங்ககிட்ட என்ன குறை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் மனசில் நிம்மதி இல்லாமல் சரியாக சாப்பிட முடியாமல் அவ்வளவு ஏங்க நிம்மதியாக தூங்க முடியாமல் கூட நீங்கள் எவ்வளவு கஷ்டப்படுறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கும் அந்த கடவுளுக்கும் மட்டும்தாங்க தெரியும். இந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் திடீர்னு ஒரு பிரச்சனை, உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலில் பெருசாக செலவு வந்துருச்சு, குடும்பத்தில் அவசர தேவைக்கு பணம் பத்தலை, பிஸ்னஸில் லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு உங்கள் வாழ்க்கை முடங்கிருச்சுன்னா கூட நின்று உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கோ ஆறுதலாக 4 வார்த்தை பேசுகிறதுக்கோ அவ்வளவு ஏங்க திரும்பி பார்க்க கூட உண்மையான ஆள் கிடையாது. ஆனால் நீங்களாவே ஏதோ தட்டு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க. உங்கள் சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க அப்படின்னு எல்லாரும் தேவைக்கு மட்டும்தான் உங்களை பயன்படுத்திக்கிறாங்க. இதையெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் மறுபடியும் அவங்களுக்கெல்லாம் உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்களா தான் நீங்கள் இருக்கீங்க. இந்த வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறிடணும் அப்படிங்கிறதுக்காக தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க. இது நாள் வரைக்கும் என்னுடைய மனசாட்சிக்கு தெரிஞ்சு நான் யாருக்கும் எந்த கெடுதலையும் கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை. எனக்கு மட்டும் ஏன் இந்த வாழ்க்கையில் இப்படி நடக்குது அப்படின்னு ஆதங்கப்படுறது உண்மைதாங்க. என்ன இருந்தாலும் உங்களுக்கு இவ்வளவு கஷ்டங்கள் ஆகாது. இந்த மாதிரி பிரச்சனைகள் உங்கள் வாழ்க்கையில் வரும், கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அது போயிடும். நிறைய நேரங்களில் பார்த்தீங்கன்னா உங்களால் எந்த பிரச்சனைகளும் வராது, ஆனால் உங்களை சுற்றி இருக்கிறவங்க மூலம் தான் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறத இப்போவாவது கொஞ்சம் புரிஞ்சிருப்பீங்க. இவ்வளவு நடந்ததுக்கப்புறம் இனி என் வாழ்க்கை மாறுமா அப்படின்னு நீங்கள் கேட்குற கேள்விகளுக்கெல்லாம் பதிலாக தாங்க இனி வரக்கூடிய கிரக நிலைகள் மற்றும் அதன் இயக்கத்தின் காரணமாக உங்களுக்கு நல்ல பலன்கள் எல்லாமே கிடைக்க போகுதுங்க. முதலாவதாக மீன ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு ஆரம்பத்தில் சில தடைகளை கொடுத்திருந்தாலும் இந்த வருடத்தின் இறுதிக்குள்ள உங்களுக்கு நல்ல பலன்களை எல்லாம் கொடுக்க போறாரு, தடைகளை எல்லாம் விலக்க போறாரு. இதன் மூலமாக பொருளாதார ரீதியாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது விரைவிலேயே ஏற்பட போகுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சுக்கிர பெயர்ச்சி. மேச ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிரன் ஆரம்பத்தில் சூரியனோட சேர்ந்து சுக்கிர ஆதித்ய யோகத்தையும் கொடுக்க போகிறாங்க. இதன் மூலமாக உங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு, அதில் பதவி உயர்வு மற்றும் அதிகாரம் செலுத்தக்கூடியவர்களுடைய நட்பு உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் செல்வத்தை சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நகைகளுடைய விலை குறையும், புதிதாக வீடு வாகனங்கள் எல்லாமே வாங்குவீங்க. ஆரம்பத்தில் பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் இந்த வருடம் முடியும் பொழுது குறிப்பிட்ட அளவுக்கு நீங்கள் சொத்து சேர்த்து வச்சுருப்பீங்க. ஜூன் மாதத்தில் குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து தன்னுடைய உச்ச ராசியான கடக ராசிக்கு போகும் பொழுது கஜகேசரி யோகமும் உண்டாக போகுது. இந்த நேரத்தில் உங்கள் நிதி நிலைமை ரொம்பவே முன்னேற்றமாக இருக்கும்.
குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு நிச்சயமாக குழந்தை பாக்கியம் உருவாகும். அவங்களுடைய உடல் நலனில் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அதையெல்லாம் சரி செஞ்சு இந்த பாக்கியத்தை அடைய போகிறாங்க. அவங்க குடும்பத்திலையும் மனதிலும் மிகப்பெரிய மகிழ்ச்சி நிரந்தரமாக இருக்க போகுது. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் கல்வி ரொம்பவே சிறப்பாக இருக்க போகுது. அடுத்ததான் நவம்பர் மாதத்தில் ஏற்படக்கூடிய ராகு கேது பெயர்ச்சியில் குடும்பம் மற்றும் தொழிலில் திடீர் மாற்றங்களும் திருப்பங்களும் ஏற்பட போகுது. நீண்ட நாளாக நிறைய பேர் உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகளில் முடங்கி கிடந்திருப்பாங்க. நடக்கிறதுக்கே ரொம்ப சிரமப்பட்டிருந்திருப்பாங்க. அந்த பிரச்சனை எல்லாமே முழுவதுமாக நிவர்த்தியாக போகுது. கடந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நல்லதொரு வேலை கிடைச்சிருக்காது. குடும்ப கஷ்டத்திற்காக குறைவான சம்பளத்தில் பிடிக்காத வேலையை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பிஇ படிச்சிருப்பீங்க, டிகிரி படிச்சிருப்பீங்க. சில பேர் தன்னுடைய கல்வி தகுதிக்கு சரியான வேலை கிடைக்கல அப்படின்னு ரொம்பவே ஆதங்கப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க. வரக்கூடிய நாட்களில் நீங்கள் சரியான முயற்சிகளை எடுத்தீங்க அப்படின்னா அரசாங்க வேலைக்கு நீங்கள் முயற்சி பண்ணாலும் உங்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்கும். பேங்க் வேலையோ ஐடி கம்பெனியோ அது தனியார் நிறுவனங்களோ உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல வருமானத்தோடு வேலை கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்குது. மேலும் கணவன் மனைவிகளில் பார்த்தீங்கன்னா நல்ல அந்யோன்யம் இருக்க போகுது. இது வரைக்கும் இருந்த மன கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி ஒற்றுமையோடு இருக்க போகிறாங்க. சொத்து மற்றும் பல பிரச்சனைகள் காரணமாக நீதிமன்றத்தில் ஏதாவது வழக்குகள் இருக்குது அப்படின்னா கூட அதுவெல்லாம் உங்களுக்கு சாதகமாக வரும். அதிலும் சொத்து விஷயத்தில் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாக இருக்கிறதுனால சில தடைகளை கடந்து வரும் பொழுது உங்களுக்கு அந்த சொத்தானது நிச்சயமாக கிடைக்கும். எந்த ஒரு எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் எப்பவும் போல் உங்கள் கடமையை செஞ்சுட்டு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்துட்டு வாங்க. உங்களோட குலதெய்வமும் கிரக நிலைகளும் உங்களுக்கு துணையாக இருக்குது. இப்போ நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் எதிர்காலத்தில் உங்களை வாழ்க்கையின் உச்சத்தில் கொண்டு போய் வைக்கும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் எப்பவுமே நினைவு வச்சுக்கணும். உங்களை சுற்றி நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் இந்த மாதிரி எல்லாமே சுற்றி நடந்து வந்தாலும் நல்ல விஷயங்களை மட்டும் எடுத்துட்டு நீங்கள் முன்னேற்ற பாதையில் போயிட்டே இருங்க. உங்களுடைய நல்ல எண்ணங்களுக்கு உங்களுக்கு நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு.